எனவே தற்போது ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது முழு போராக வெடித்திருக்கிறது இஸ்ரேல் ஈரான் இடையேயான தாக்குதல் என்று கூற வேண்டும். என்றால் ஈரான் இஸ்ரேல் தாக்குதல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற தாக்குதலை தொடர்ந்து ஈரானில் பல இடங்கள் பாதிக்கப்பட்டன. உடனடியாக ஈரானுடைய தலைவராக அரசு தலைவராக இருக்கும் அயத்துல்லா அலி காமேனி தற்போது அதிரடியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பல முக்கிய தலைவர்களை கொன்று பல இடங்களிலே நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டீர்கள். எனவே எங்களுடைய பதிலடி என்பது ஹிட் அண்ட் ரன் என்ற வகையில் இருக்காது. ஏதோ தாக்கிவிட்டு நாங்கள் ஓடி விடுவோம் என்று நினைக்காதீர்கள். தொடர் தாக்குதல் இருக்கும். அதே போன்று கருணை இல்லாமல் தாக்கப் போகிறோம். there'll be no mercy என்ற வகையில் அவர் கூறியிருக்கிறார். அதே போன்று இது ஒரு அரை வேக்காட்டுத்தனமான தாக்குதலாக இருக்காது, முழு வேக தாக்குதலாக இருக்கும். இந்த தாக்குதல் நிச்சயமாக மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு சொல்லித்தரும் வகையில் இருக்கும். எங்களுடைய தாக்குதல் we will show no mercy to them என்ற வகையிலே தெளிவாக அயத்துல்லா அலி காமேனி தெரிவித்திருக்கிறார். ஈரானுடைய அரசு தலைவர் அறிவிப்பை தொடர்ந்து நேற்றிலிருந்தே ஏவுகணை மழை, ட்ரோன் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது ஈரான். இஸ்ரேலும் தற்போது பதில் தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்தமட்டிலே இந்த ஆபரேஷன் ரைசிங் லயன், அந்த ரைசிங் லயன் ஆபரேஷன் மிக தெளிவாக திட்டமிட்டு யுக்ரைன் சமீபத்தில் நடந்திய ரஷ்யாவிலே யுக்ரைன் சமீபத்தில் ஒரு தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதலுக்கு ஸ்பைடர் வெப், சிலந்தி வலை என பெயரிட்டிருந்தார்கள். அதாவது துரோன்களை ரகசியமாக ரஷ்யாவுக்குள் உள்ளே அழைத்து சென்று அங்கிருந்து திடீரென ஒரு தாக்குதலை நடத்தியது. வெளியிலிருந்து வந்தால் தடுத்து விடுவார்கள் என்றால் உள்ளே இருந்து உள்நாட்டிலிருந்தே தாக்குதல் நடத்தும் போது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது ரஷ்யாவுக்கு. அதே போன்றுதான் தற்பொழுது ஆபரேஷன் ரைசிங் லைனுடைய திட்டத்தில் மொசாத், இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத் மிக திறமையாக பல துரோன்களை ஈரானுக்குள் எடுத்து சென்று அங்கிருந்து இந்த தாக்குதலை நடத்தியதால் தான் பெருமளவு கிட்டத்தட்ட 13 இடங்கள், அணு நிலையங்கள் உட்பட 13 இடங்களில் பெரும் பாதிப்பு ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் ஈரானிலே பல இடங்கள் பாதிப்படைந்து தற்பொழுது தெஹ்ரான் ஆகட்டும், ஃபார்தோவ், ஓலி சிட்டி, அதாவது அவர்களுடைய புனித நகரமாக கருதும் காம், இப்சான், நத்தான்ஸ் என்பது மிக முக்கியமானது. என்றால் மிகப்பெரிய அணு ஆயுத கிடங்கு இருக்கிறது. அந்த நத்தான்ஸ் அண்டர் கிரவுண்ட் பாதாள அறையிலே அந்த அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்திலும் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய அழிவினை ஏற்படுத்தியிருக்கிறது இஸ்ரேலுடைய தாக்குதலிலே பல முக்கிய ராணுவ தளபதிகளும் இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு என்று அழைக்கப்படுகின்ற IRG என்று கூறுவார்கள், ஈரானுடைய படை, ராணுவ படையின் பெயர். அந்த ராணுவ தளபதிகளும் தற்போது கொல்லப்பட்டதால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அடைந்திருக்கிறது ஈரான். அதனுடைய கோபம் தான் தற்போது கொமேனி கூறும் பொழுது, அந்நாட்டின் அரசு தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி கூறும் பொழுது கருணையே இல்லாமல் தாக்கப் போகிறோம் என்ற வகையிலே தங்களுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள். தற்பொழுது அந்த தாக்குதலுக்கு பலனும் கிடைத்திருக்கிறது. இஸ்ரேல் அயன் டோம் என்ற இரும்பு திரையை வைத்திருக்கிறது. எந்த வகையான ஏவுகணைகள், துரோன்கள், போர் விமானங்கள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்காக, சுட்டு வீழ்த்துவதற்காக அந்த இரும்பு திரை பயன்படுத்தப்படும். ஆனால் தற்போது அந்த இரும்பு திரையே ஓட்டை விடும் அளவுக்கு கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஈரானின் ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், துரோன்கள் எல்லாம் டெல் அவிவ், இஸ்ரேலின் தலைநகர் டெல் அவிவை நேரடியாக தாக்கியிருக்கிறது. டெல் அவிவின் பல நகரங்கள் தற்போது பற்றி எரிகின்றன, பல இடங்கள், கட்டிடங்கள் பற்றி எரிகின்றன. ஜெருசலேம் நகரிலும், புனித நகரான ஜெருசலேம் நகரிலும் தற்போது பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இரு நாடுகளும் தற்போது தங்களுடைய நிலைகளை, தத்தமது நிலைகளில் உறுதியாக இருப்பதால் இந்த தாக்குதல் என்பது வெறும் தாக்குதலுடன் முடிந்து விடாது என்றால் ஈரான் அதிபர் கூறும் பொழுது இது ஹிட் அண்ட் ரன்னாக இருக்காது, நிலையான தாக்குதலாக, தொடர் தாக்குதலாக இருக்கும். பாடத்தை கற்பிப்போம் என கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேலும் அவர்களுடைய பேச்சு கடங்காது, அவர்களும் நிச்சயமாக பதில் தாக்குதலை வெகு தீவிரமாக நடத்துவார்கள். எனவே இது ஒரு தாக்குதலில் ஆரம்பித்து வெறித்தனமான போராக, முழு போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த இரு நாடுகளும் மோதிக்கொள்வதால் ஏற்கனவே இப்ப லெபனானில் இருந்தும் பல தாக்குதல்களை ஈரான் நடத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இரு நாடுகளின் போரின் காரணமாக வளைகுடா பகுதி முழுவதுமே தற்போது போர் பதற்றம் ஏற்படும் சூழல் காணப்பட்டிருக்கிறது. அந்த அமைதியை இழந்திருக்கிறார்கள் பொதுமக்கள். அங்குள்ள இந்தியர்களாகட்டும், மற்ற நாடுகளை சேர்ந்தவர்கள், பெரும்பாலான மற்ற நாடுகள் வந்து வேலை பார்க்கக்கூடிய குடியேறிகள் தான் அங்கு இருக்கிறார்கள். அனைவருக்குமே பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வளைகுடா முழுவதுமே ஒரு போர் பதற்றமான சூழல் இருக்கிறார் என்பதுதான் தற்போது அங்கிருந்து வரும் தகவல்கள் நமது உறுதிப்படுத்துகின்றன. பல இடங்களில் இன்னும் பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் அந்த பதற்றமான சூழல் தற்போதே அந்த போர் மேகங்கள் அங்கும்
கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருப்பதால் அந்த பகுதிகளிலும் ஒரு பதற்ற சூழல் உருவாக ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. எது எப்படி இருப்பினும் இந்த தாக்குதல்கள் உடனடியாக முற்றுப்புள்ளி பெற வேண்டும் என்றால் ஐநா தலையிட வேண்டும், அமெரிக்கா தலையிட வேண்டும், மற்ற உலக நாடுகள் தலையீடுகள் அவசியம். ஆனால் தற்போதைக்கு ஈரான் ஆகட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், இருவருமே யார் பேச்சையும் கேட்பதாக தெரியவில்லை. எனவே தாக்குதல்கள் இன்னும் சில தினங்களுக்கு நிச்சயம் கடுமையாக தொடரும். குறிப்பாக இரவு நேரங்களிலே பெரும் தாக்குதல்கள் இரு பக்கத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே தெரிகிறது நேயர்களே. எனவே வளைகுடாவில் ஒரு போர் பதற்றம் காணப்படுகிறது என்பதுதான் தற்போது யதார்த்தமான நிலை நேயர்களே.